டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன நடந்தது? விவரங்கள். டெல்லியிலிருந்து ரயில் மூலம் ஆட்டு இறைச்சியானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டு இறைச்சியை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பார்சல் அலுவலகத்துல உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்த போது ஏறக்குறைய 1500 கிலோவுக்கு மேற்பட்ட ஆட்டு இறைச்சி கெட்டுப்போனது இருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி முறையாக பதப்படுத்தப்படாமல் 3 தினங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சியை கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதனால் கெட்டு போயிருப்பதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டு இறைச்சி யார் கொண்டு வந்தது என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட கிலோ கொண்ட இந்த ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பறிமுதல் செய்திருக்காங்க. ஜெனிஃபர்.